தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் மிக மிக பிடித்தமான உணவில் பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலை பரிகாரத்தை பற்றி தான் பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம பதிவை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக மிக வசிய சக்தி வாய்ந்தது தான் இந்த இலை. எல்லோருக்கும் மிக பிடித்தமான இலை பிரிஞ்சி இலை இன்னும் சொல்லக்கூடிய பிரியாணி இலை. இது முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த ஒன்று தான் அந்த பிரியாணி இலை. இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த இலையை தான் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பிரியாணி இலையை முழுமையான இலையாக கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு மண்பானையில் போட்டு அதனுடன் பன்னீர் சேர்த்து 3 நாட்கள் ஊற வைத்து 4வது நாள் பிரியாணி இலையை வெளியே எடுத்துட்டு அந்த பன்னீரை வீடு முழுக்க தெளித்து வந்தால் எப்பேற்பட்ட தரித்திரியமும் விலகிடும். இதே தண்ணீரை நாம் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளித்தோமானால் உடலில் தேக ஆரோக்கியம் வரும், வசீகர சக்தி ஏற்படும். ஏன்னா இந்த பிரியாணி இலை முழுக்க முழுக்க வசிய சக்தி ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது. பிரியாணி இலையை எரிச்சா அதிலிருந்து வரக்கூடிய புகையானது வீட்டில் வசீகர சக்தியை ஏற்படுத்தும் தன்மையுடையது. பிரியாணி இலையை நடு வீட்டில் வைத்து அதனோடு கற்பூரத்தை சேர்த்து எரித்தால் அதில் வரும் புகையானது வீடு முழுக்க பரவும் போது வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக ஆகும், எனர்ஜி கிடைக்கும். முழுக்க முழுக்க வசீகர சக்தியை அதிகப்படுத்துகிறது இந்த பிரியாணி இலை. சிலர் வீட்டில் ரொம்ப தரித்திரியம், கடன் பிரச்சனைகள், நோய்க்கு மேல் நோய், தீராத பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. மா இலையை வாசலில் தோரணம் கட்டுவது போல் பிரியாணி இலையை வரிசையாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக கோர்த்துக்கோங்க. அப்படி 108 இலையை கோர்த்துட்டு எங்கே பாம்பு புத்து இருக்குதோ அந்த புத்து சுற்றி கட்டி விட்டுடுங்க. அப்படியே நம்ம தரித்திரியம் எல்லாம் போயிடும். வீட்டிலே இருந்து செஞ்சு எடுத்துட்டு போய் போடணும். அப்படி இல்லைன்னா அரச மரமோ ஆலமரமும் சேர்ந்து எங்கு ஒன்றா நிற்குதோ அங்கே கட்டி விட்டுடுங்க. அங்கே கட்டிடாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற தரித்திரியம் எல்லாம் போயிடும் சகோதரிகளே. இதே பிரியாணி இலையை மொத்தமாக தூள் பண்ணி நாம் குளிக்கிற தண்ணீரில் தினமும் போட்டு சிறிது கல் உப்பும் சேர்த்து குளித்தால் நமக்கு உடலில் இருக்கும் தேக தரித்திரியம் விலகும் நண்பர்களே. நம் உடம்பிற்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வசீகரத்தையும் கொடுக்கும் தன்மையுடையது. நம் வீட்டிற்கு வரும் சிலர் எதிர்மறை எண்ணத்தோடும் நமக்கு தரித்திரியம் கொடுக்கும் நோக்கத்தோடும் கெட்ட எண்ணங்களோடும் சிலர் வருவதுண்டு. அவையெல்லாம் நமக்கு வராமல் இருக்க நம் வீட்டின் முன்பு ஒரு சிறிய குழி தோண்டி பிரியாணி இலை மற்றும் கல்லுப்பு சேர்த்து புதைத்து வைத்தோமானால் நமக்கு எந்தவித தீய சக்தியும் நம்மை அணுகாது. அந்த அளவிற்கு பிரியாணி இலையானது அதிக வசீகர சக்தி வாய்ந்தது. இது பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் வேலை செய்யும், பிறகு மாற்றி வைக்க வேண்டும். இதன்படி பிரியாணி இலையை பயன்படுத்தி வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.